வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஒரே இடத்துல நிறைய டிராக்டர் பார்க்க முடியுமான்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட் தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் இவோ டெக் ப்ளஸ் 585 வண்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச்சரில் 5660 இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜில் 744 XT 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வண்டி டபுள் கிளச்சோடு வந்துருங்க. அதே மாதிரி 585 டெக் ப்ளஸும் பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 575 இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோடைய 744 XTங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வண்டிங்க. 2023 மாடல் வண்டி. பார்த்தீங்கன்னா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண கிடையாதுங்க. எடுத்தால் நீங்கள் தான் முதல் ஓனர். அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அவர் தான் ஓடி இருக்கு. ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா 327 மணி நேரம் ஓடி இருக்குங்க. ஸோ ஆப்ஷன்னு பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக், டபுள் கிளச்சோடு வந்துடும். இண்டிபெண்டன்ட் PTO லிவர் இருக்குங்க. நீங்கள் பேலர் ஓட்டுறதுக்குலாம் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா 50 HP வருங்க. ட்ரெய்லர் ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 டயர் இருக்குங்க. ஸோ வண்டி சுத்தமாக இருக்குது, சேர் ஓடாத வண்டிங்க. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியர் டயர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயருங்க. வண்டி சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு DCV வால்வு வந்துருங்க. MB ஃப்ளோ சட்டி கலப்பெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் லிவருங்க. இப்போ கீழேருந்து கலப்பை மாட்டுறோம் அப்படின்னா இந்த லிவர் யூஸ் பண்ணி நம்மளே வந்து ஹைட்ராலிக் கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். PTO ஓப்பன் பண்ணாத வண்டிங்க. ஸோ ரொட்டாவேட்டர் ஓடாத வண்டி. கலப்பை கையெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஸோ எந்த டேமேஜஸ் எதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்து பேசும்போது முன்ன பின்ன குறைச்சி வந்து பேசிக்கலாம். அதே மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் தான் முதல் ஓனருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாது. ஸோ எடுத்தால் நீங்கள் தான் வந்து முதல் ஓனர். உங்கள் பேர்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்துடலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் PTO ஆப்ஷனும் இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈச்சருடைய 5660 டிராக்டருங்க. இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 மாடலுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோடைய அவர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 மணி நேரம் ஓடி இருக்குது. நான் மீட்டரில் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வண்டி சுத்தமாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பம்பர் இருக்குது. ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% 95% இருக்குங்க டயர்லாம். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், ஆயில் பிரேக், டிவல் கிளச்சோடு வந்துருங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது. ஸோ ரொம்ப கம்மி மணி நேரம் தான் ஓடி இருக்குது. 60 மணி நேரம் தான் ஓடி இருக்குது. இதோடைய ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி தாங்க. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2வது ஓனராக இருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா MRF டயர் போட்டிருக்காங்க. 16 சைஸ் டயர் வருங்க. பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன் இருக்குது. கிட்ட 95%க்கு மேலே தாங்க இருக்கும். ஸோ ஹூக் பெட்டு பாருங்கள் ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா PTO ஓப்பன் பண்ணாத வண்டி. ஸோ கை செட்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் கரண்ட்டில் இருக்குங்க. ஸோ 5660 ஈச்சரில் 50 HP டிராக்டருங்க. இந்த வண்டிக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. 7,50,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து பேசிக்கலான்னு ஓனர் சொல்லியிருக்காரு. வண்டி மேனிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓட்டுற வேலை மட்டும்தான், மற்றபடி எந்த வேலையுமே கிடையாதுங்க. வண்டி சுத்தமாக இருக்குது, சேர் ஓடாத வண்டிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் 575DI பூமிபுத்ரா சீரீஸ் டிராக்டர் தாங்க. அதிக ஃபேன் பேஸ் கொண்ட டிராக்டருங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டரும், நல்ல மைலேஜ் இருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுக்கு கை கொடுத்த ஒரு டிராக்டர்னு சொல்லலாம். பல விவசாயிகளுக்கு கை கொடுத்த டிராக்டர்னுமே சொல்லலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடலுங்க. வெறும் 90 மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது. மிக குறைந்த மணி நேரம் ஓடி இருக்குது. ஒரே ஓனர் வண்டிங்க. TN 25 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டிக்கு பேப்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குங்க. ஆயில் பிரேக் வந்துடும். சிங்கிள் கிளச் வண்டி தான். சென்டர் கியர் ஆப்ஷன் தாங்க இருக்குது. ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அவர் தான் ஓடி இருக்குது. ஸோ வண்டி மேனிலாம் தெளிவாக இருக்குங்க. மக்காடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரிப்பு டென்ட்டு எதுவுமே கிடையாது. வண்டி சுத்தமாக இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக் பெட் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ மற்றபடி டாப்பு பம்பர் கிடையாது, ஊக் பெட் மட்டும்தான் இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% கண்டிஷனில் இருக்குங்க. சுத்தமாக இருக்குது. வண்டி பேக்கில் பாருங்கள். இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,70,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்து பேசும்போது குறைச்சி பேசிக்கலான்னு ஓனர் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா இவோ டெக் ப்ளஸ் 585 டிராக்டருங்க. 50 HP வண்டி. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வண்டி. 50 HP வரும். நல்ல ஹெவி பர்ஃபார்மன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாங்க.
நல்ல ட்ரெய்லர் ஓட்டுறதுக்கு இல்லை 5 கலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்து கொடுத்து ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வண்டி எடுக்கலாங்க. இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 மாடலுங்க. மஹேந்திரா வந்து அவங்களுடைய டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 268 மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது. குறைந்த மணி நேரம் ஓடி இருக்குது. அதே மாதிரி மேனிலாம் பாருங்கள் தெளிவாக இருக்குதுங்க. ஸோ முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்குது. மற்றபடி மேனிலாம் சுத்தமாக இருக்குது. மக்காட்டில் அரிப்பு கிடையாதுங்க. ஸோ எந்த ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. சைடு கியர் வண்டிங்க. உங்களுக்கு கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹைன்னு சொல்லிட்டு கியர் பாக்ஸ் இருக்குது. டபுள் கிளச்சோடு வந்துருங்க. ஸோ பேலர் ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். வண்டி தெளிவாக இருக்குதுங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் பெட் இருக்குதுங்க. ஸோ கையெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. சேர் ஓடாத வண்டிங்க. ஸோ ரஸ்ட்டு கிஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தெளிவாக இருக்குது. இந்த வண்டிக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,75,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டி மேனிலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க. ஸோ எங்கேயுமே வந்து ரஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சுத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டிராக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தாங்க இருக்குது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தாங்க இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துக்கங்க. அதே மாதிரி நேரில் போகிறவங்க வண்டியை ஓட்டி பார்த்து புக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கங்க. ரொம்ப லாங்கிலேருந்து வரீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட்டு போட்டு அட்வான்ஸ் போட வேணாம். மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதுங்க. வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் ப்ளஸ் எந்த வேலையுமே கிடையாது. எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓட்டுற வேலை மட்டும்தாங்க. ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. எந்த வண்டிக்குமே வந்து ஒரு சில்லற வேலை கூட பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. வண்டி ஜெனியூனாக இருக்குது. வாங்க வந்து ஓட்டி பார்த்து வண்டி எடுத்துகிட்டு போங்க.